Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சூப்பரா இருக்கேங்க. சோ நீங்க எல்லாம் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம PS3 கன்சோலா இருந்தாலும் சரி, PS4 கன்சோலா இருந்தாலும் சரி, சோ நிறைய டைம் விளையாண்டே இருப்போம். கண்டினியூஸா அதுவும் இந்த லாக்டவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து விளையாண்டே இருப்போம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டினியூஸா தொடர்ந்து விளையாண்டே இருப்போம். சோ அப்படி விளையாடும்போது ஒரு சில டைம்ல வந்து ஹேங் ஆகி நின்றுக்கும், அப்படி ஹீட்டிங் இஷ்யூ வரும், இல்லைன்னா ஸ்டக் ஆகி நின்றும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் என்ன ப்ராப்ளமாக இருக்கும், அதை எப்படி செக் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக இல்லைன்னா கூடயும் உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் விளாடும்போது கன்சோல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரியோ, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சவுண்ட் வர மாதிரியோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்டக் ஆகி நிற்கிது, லேக் ஆகி நிற்கிது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? கன்சோல் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்குமா? சரி, அப்படியே ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் சர்பதீன். நீங்கள் பார்த்துக்கு என்னோட சேனல் வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்கிட்ட 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ரெண்டுமே வந்து லேப்டாப்பு 2.5 இன்ச் உள்ள செட் ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ செட் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் உங்களுக்கு PS3 கன்சோல் இருந்தாலும் சரி, PS4 கன்சோல் இருந்தாலும் சரி அதுக்கு சூட்டபுள் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிச்சுன்னா அதில் அப்ளிகேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செட் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் USB கேபிளில். ஸோ USB கேபிள் வந்து உங்களுக்கு செட் ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கலாம். ஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை இது பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அதாவது ஹார்ட் டிஸ்க் கேஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் கேஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி மட்டும் அது மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு, 2 ஹார்ட் டிஸ்க்கு. இது பார்த்தோன்னா தொசிபா, இது பார்த்தோன்னா தொசிபா. ஸோ ரெண்டுமே தொசிபா தான். இதில் பார்த்தோன்னா இது வந்து எவ்வளோ ஜிபின்னு உங்களுக்கு இதில் போட்டுருப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 120 GB. சரிங்களா, 120 GB. இதோட சீரியல் நம்பர் பார்த்தோன்னா உங்களுக்கு MKன்னு போட்டுருக்கு பாருங்கள். இதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் இதோட சீரியல் நம்பரு MK1255GSX. சரிங்களா, இது 120 GB வருது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து தொசிபா 500 GB போட்டுருக்கு பாருங்கள். ஸோ 500 GB. இது வந்து MQ01ABD050. சரிங்களா, ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு செட்டாக கேபிள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ செட்டாக கேபிளோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் செட்டாக கேபிள். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே காரில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க. இது ஒன் சைடு இருக்கும், இது ஒன் சைடு இருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து USB 3.0. சரிங்களா, இதில் 2.0 இருக்குது. அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுனா கொஞ்சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இதாயிரும். சரிங்களா, இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேஸ் ஒன்று வாங்கிக்கலாம் நீங்கள். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ பார்க்கலன்னா மேலே காரில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபிட் பண்ணி மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணி மட்டும் இந்த ஹார்ட் டிஸ்கில், அதாவது இந்த 2 ஹார்ட் டிஸ்க் எங்கிட்ட இருக்குது. ஸோ 2 ஹார்ட் டிஸ்க்குமே எப்படி இப்போது சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ இந்த 120 GB பார்த்தீங்கன்னா என்னோட PS3 கன்சோலில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. சரிங்களா, இதோட ஹெல்த்து பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். அப்புறமா இது வந்து இந்த தொசிபா ஹார்ட் டிஸ்க் 500 GB பார்த்தீங்கன்னா PS4 கன்சோலில் போன வீடியோவில் பார்த்துருப்போம். PS4 கன்சோலில் 500 GBலேருந்து 1 TB எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இனி பார்க்கலன்னா மேலே காரில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹார்ட் டிஸ்க் தான் இது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு அதையும் இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி டவுன்லோடுக்குள்ளே போய்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். கம்ப்ரஸ்ட் ஃபைலுக்குள்ளே இதுதான் அந்த அப்ளிகேஷன், HD Sentinel Pro Setup. சரிங்களா, 34 MB வரும். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்குங்க. இப்படி கேட்கும், எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறமா இங்கிலீஷ் கேட்கும், இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ஸோ அப்செப்ட் கொடுத்துக்குங்க, அக்ரி கொடுத்து. இதுக்கப்புறம் எங்கே ட்ரைவ் சேவ் ஆகணுமோ அந்த ட்ரைவில் கொடுத்துக்குங்க. C ட்ரைவில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே சேவ் ஆகும். ஸோ அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ஸோ க்ரியேட் டெஸ்க்டாப் கேட்கும், அதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க.
மறுபடியும் இன்ஸ்டால் கேட்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்து எல்லாமே ஓகே பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிக்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் வந்து லான்ச் கொடுத்துக்குங்க. ஃபினிஷ், அவ்வளோதான். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இது வந்து ஃபுல் வெர்ஷன் கிடையாது, ஃப்ரீ வெர்ஷன் தான். அதனால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு உங்களுக்கு கீ கேட்கும். ஸோ கீ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்கிட்ட நார்மலாக 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுருக்கோம் உள்ள என்னோடய லேப்டாப்பில். கேமிங் லேப்டாப்னா M.2 சரிங்களா. SSD விட அடுத்த அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா M.2 சொல்லி மட்டும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து 500 GB நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அதோடைய ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 98%. அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டு சரிங்களா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒர்க் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதில் தான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கனால அது வந்து 98% ஹெல்த் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொசிபா ஹார்ட் டிஸ்க்கு 1 TB யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேர் தனித்தனியாக சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் 100% இருக்குது, ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இருக்குது. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்ட் கண்டிஷன் காமிக்குது பாருங்கள். இந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்டேட்டஸ் இஸ் பர்ஃபெக்ட்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஹார்ட் டிஸ்க்கை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம PS3ல இருந்த 120 GB அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு தொசிபான்னு பேர் வரும். ஸோ வந்துருச்சு பாருங்கள், தொசிபான்னு வந்துருச்சு. அது போக இங்கேயே வந்துருச்சு பாருங்கள், தொசிபா MK1255GSX சரிங்களா. ஸோ அந்த மாடல் நேமு அப்புறமா உங்களுக்கு என்ன % வந்துருச்சு பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் 100% இருக்குது, ஹெல்த்து 98% இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து 98ங்கிறது காமனானது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 80க்கு கீழே இருக்கக்கூடாது சரிங்களா. 85க்கு கீழே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 1 பேடுன்னு போட்டிருக்கு பாருங்கள், தேர் இஸ் 1 பேட் செக்டர்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷனாக தான் இருக்குங்க. மாதிரி டேஞ்சர்னா மேஜர் ப்ராப்ளம் இல்லை. மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அந்தளவுக்கு இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போடல, ஏன்னா இது வந்து SSDக்கு அடுத்த மாடலு M.2ங்கிறனால. அதனால் இதில் வந்து எந்த மென்ஷனும் பண்ணல. இது வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு, அதனால் வந்து தேர் இஸ் 1 பேடுன்னு போட்டிருக்கு பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு 500 GB கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, 500 GB கனெக்ட் பண்ணிட்டேன். இதுவும் தொசிபா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடல் நம்பர் காமிக்குதில்ல. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. தொசிபா MQ01ABD050 சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100% எக்ஸலன்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த்தும் 100% தான், பர்ஃபார்மன்ஸும் 100% தான். ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ PS4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹார்ட் டிஸ்கில் கேம் போட்டு இதெல்லாம் தான் கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் 1 TB சேஞ்ச் பண்ணேன். ஸோ அவ்வளோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எப்படி ஹெல்த் செக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்பதி. நீங்கள் பார்த்துக்க நடிச்சல் தான். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.